இந்த உலகத்துல நான் நிறைய பேரை நம்பினேன். நம்பி எனக்கு துரோகம் தான் அதிகமா வந்துட்டு ஏகப்பட்ட பேர் என்னை ஏமாத்திட்டான். இப்ப எனக்கு ஒரு இடத்துல நிம்மதியா கூட இருக்க முடியல. எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமாடா, என்னன்னு தெரியடா. சரி, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் என்ன நம்புவான், அவன் என்ன கைவிட மாட்டான்னு அவனை நம்பினா அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு ஏதாவது ரூபத்தில் வந்துட்டு எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். சரி, இதை விட்டாச்சு. இனியொரு இடம் போகும்போது அங்கே வந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையாக ஒருத்தனை நம்பி அவன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரி, அவனை எனக்கு நல்ல ஒரு வழியில் அவன் கொண்டுடுவான், நான் நல்ல நிலைமைக்கு வர்றது அவன் காரணமாக இருப்பான், அவனே நம்புனேன். அவனும் கடைசியில் என்ன பண்ணான், முதுகில் குத்திட்டான். இப்போ எனக்கு இருக்கிற இடமும் தெரியல, போக்கு எங்கே போகுன்னு நிம்மதி இல்லாமல் நான் இப்போ தவிச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியலடா. இப்போ நான் என்ன பண்ண, ஏதாவது ஒரு பதில் சொல்லுடா. டேய், யாரையாவது நீ நம்பாம இந்த உலகத்துல வாழ முடியாது. யாரையாவது நம்பினாதான் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு நமக்கு அவங்க உதவுவாங்க. அதையும் நீ யோசிச்சிக்க. டேய், உலகத்துல நம்பிக்கைன்னு சொல்றது அவசியம்தான். ஆனால் அதே இது நீ வந்துட்டு ஒருத்தரை நம்பி இருப்ப, அதே இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அமையும். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது அதனால உனக்கு வந்துட்டு ஏதாவது உதவி பண்ண முடியாத நிலைமை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ இதே இடத்துல நிறைய பேரை நம்புகிற, ஒரு சில பேர் வந்துட்டு உன்னை ஏமாத்துறாங்க, அந்த நம்பிக்கை வந்துட்டு உனக்கு கரெக்டாக அமையாது. அதே இது சில இடத்துல வந்துட்டு உனக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க, நான் வந்துட்டு உனக்கு சரி பண்ணி தரலாம், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம், உனக்கு நல்ல விதமாக உன்னை நான் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயே அவங்கள நம்பி இருப்ப. ஆனால் அதே ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பண நெருக்கடியோ ஏதாவது மன பிரச்சனையோ ஏதாவது வரும்போது அவங்க என்னென்னா ஒன்று ரெண்டு பின்னாடி வர தான் பார்ப்பாங்க. அப்போ நீ வந்துட்டு நம்பிக்கையோடு இருக்கேன், அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், அவன் என்னை ஏமாத்தினான் அப்படின்னு நீ புலம்பிட்டு இருக்கேல்ல, ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிக்க. எப்போவுமே நீ வந்துட்டு நம்பிக்கை நீ அதிகமாக வைக்கிற இடத்துல நீ கொஞ்சம் தன்னம்பிக்கையும் வை. என்னைக்கு நீ உனக்குள்ள ஒன்றை நீ உணர்றியோ அப்பந்தான் உன் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கு. இதில் என்னன்னா ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம எத்தனையோ இடங்களில் பல தடைகளை பார்த்துருப்போம், பல பிரச்சனைகள், இன்னல்கள், ஏன் நிம்மதியே இல்லாமல் நைட்டு தூக்கம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் தொலைச்சி, ஏன் ஒரு வேளை சாப்பாட்டையும் கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்னா அவங்க தன்னை நம்பினாங்க. எத்தனையோ நம்பிக்கைகள் இருந்தாலும் நமக்கு மூணாவது கையான ஒரு கை இருக்கு, அந்த கை தான் தன்னம்பிக்கை. நீ அந்த தன்னம்பிக்கையை நீ கொண்டு வா. என்னால் முடியும், நான் ஒன்றில் தோற்று போயிட்டேன்னா இனி ஒரு இடத்துல நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு வந்துட்டு பல தோல்விகளையும் கண்டு பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு சாதித்தவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் நல்ல நிலைமை இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு சில நம்பிக்கையை நம்பி ஏமாந்தாலும் அவங்க முழுமையாக தன்னை நம்பினாங்க, தன்னை உணர்ந்தாங்க. தான் மூணாவது கையான தன்னம்பிக்கையை உணர்ந்து தன்னம்பிக்கை மூலமாக ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னம்பிக்கையோடு நீ இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு நீ முயற்சி எடுத்து நீ பண்ணேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நல்ல ஒரு வெற்றியாக அமையும். அதை முதல்ல பண்ணு.